இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கு. இந்த சம்பவத்தை ஒரு தீவிரவாத நடவடிக்கையாக கருத்தில் கொண்டுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா UAPA சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் கீழே செக்ஷன் 16 ஃபார் கமிட்டிங் அ டெரரிஸ்ட் ஆக்ட், செக்ஷன் 18 ஃபார் பிளானிங் ஆர் ஹெல்பிங் இன் அ டெரரிஸ்ட் ஆக்ட். இதை தவிர எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், ஏன்னா பாம்ஸ் வச்சிருந்திருக்காங்க, கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க, மக்களை கொல்வதற்கு ஒரு சதி செஞ்சிருக்காங்க என்பதற்காக எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்டும் சேர்க்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ கிளியர்லி நம்மளுடைய பாதுகாப்பு படை இதை டெரர் ஆங்கிள் தான் விசாரிக்கிறாங்க என்பது தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு படை நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சி என்று சொல்லும் போதுதான் கடந்த ஒரு சில நாட்கள்லேயே இந்தியாவில் பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களை நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திருக்காங்க. நிறைய சம்பவங்கள், தினந்தோறும் இந்தியாவுக்கு எதிரான சதி செயல்கள், இந்திய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அந்த எண்ணம் கொண்ட சதி செயல்கள் தினந்தோறும் நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் அதை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இங்க கீழே கன்னியாகுமரியில இருந்து மேல காஷ்மீர் வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள் மாதிரி ஊடுருவி இருக்கக்கூடிய தீவிரவாத மனப்பான்மை கொண்ட நம்ம கூடயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக இந்தியர்கள், அவங்க பிறப்பால இந்தியர்களாக இருந்தாலுமே ரத்தத்தாலையும் மனதளவிலும் பாகிஸ்தானி மைண்ட் செட் கொண்டு தீவிரவாதத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு இந்திய மக்களை கொள்வதை மட்டுமே ஒரு வேலையாக தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் தேடி 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 எங்கெல்லாம் அவங்க வந்து சதி செயல்களில் ஈடுபடுறாங்களோ அதெல்லாம் கேர்வ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ரீசெண்டா நடந்தது, அதை மட்டும் நான் சொல்றேன். நவம்பர் 10ஆம் தேதி 2900 கிலோகிராம் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், 5 கிலோ ஹெவி மெட்டல், இது எல்லாமே டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ல நம்மளுடைய பாதுகாப்பு படை பிடிச்சிருக்காங்க. நவம்பர் 9, 2025ஆம் ஆண்டு 3 ISIS தீவிரவாதிகளை குஜராத்லேருந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க இந்தியாவுக்கு எதிரான சதிச்செயலில் ஈடுபட்டிருக்காங்க என்று. நவம்பர் 7ஆம் தேதி தேரிக்கி தாலிபான் அமைப்போட தொடர்புல இருந்த ஒருவரை ராஜஸ்தான்ல இருந்து கைது பண்ணிருக்காங்க. 4 பேரை டீடைன் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 28ஆம் தேதி மகாராஷ்டிரா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் பூனேவை சேர்ந்த ஒருவரை அல்கொய்தாவோட தொடர்பு இருப்பதாக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து அக்டோபர் 24 ISIS மாடியூல்ல ஃபிதைன் அட்டாக் என்று சொல்லுவாங்க, அதாவது சூசைட் பாம்பிங், அதற்காக ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருந்தவங்கள 2 பேரை டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 17 அன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் போலீஸ் 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. யூபிலையும் மகாராஷ்டிராலையும் தீவிரவாதிகளோட தொடர்புல இருப்பதாக சொல்லி. அக்டோபர் 15 பஞ்சாப் போலீஸ் எல்லை பகுதியில கிராஸ் பார்டர், அதாவது பார்டருக்கு அங்கேருந்து இந்த பக்கம் வெப்பன்ஸ் ஆயுதங்கள் கடத்தினது, அதை தவிர ஓபிஎம் கடத்தினதை கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அக்டோபர் 9ஆம் தேதி பஞ்சாப் போலீஸ் 2 பேரை ஜலந்தர்ல இருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவை அனைத்துமே நமக்கு செய்திகள்ல கிடைக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய பாதுகாப்பு படை எதையெல்லாம் செய்தியாக்க வேண்டும் என்று தெரிந்து இதை செய்தியாக்கலாம் என்று பப்ளிக் டொமைன்ல வைத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். ஆனா டெய்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இரவும் பகலுமாக இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு எண்ணற்ற தீவிரவாத சதி செயல்களை முறியடித்துக் கொண்டே இருக்காங்க. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, தீவிரவாதிக்கு ஒரே ஒரு சக்சஸ் போறோம், ஒரு சக்சஸ் அவன் வந்து அவன் வாழ்க்கையில செய்தால் போறோம். ஆனா நம்மளுடைய பாதுகாப்பு படை 100க்கு 100% அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் இருந்தே ஆக வேண்டும். ஒன்னு மிஸ் பண்ணா கூட அது மிகப்பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனாலதான் நேஷனல் செக்யூரிட்டியில நோ காம்ப்ரமைஸ் ஆன் நேஷனல் செக்யூரிட்டி. இதை ஒவ்வொரு குடிமகனும் உணர வேண்டும். இதுல ரீசெண்டா நடந்த ஒரு மிகப்பெரிய பஸ்ட்டுங்க, 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது 2900 கிலோனா மிகப்பெரிய அளவு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து அது மட்டும் எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா ஒரு ஒட்டுமொத்த சிட்டியும் காலிங்கிற அளவுக்கு மினிமம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. 2 லட்சம் பேரை கொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை சேர்த்து வைத்தவர்களை நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 2900 கிலோ சதி செயல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 9 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 2 பேரு டாக்டர். இவர்களுக்கு ஜெய்ஷ் இ முகமதோடையும் அன்சர் கஸ்வத்துல் ஹிந்த் என்ற அமைப்போடையும் தொடர்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுல கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பேரை நான் சொல்றேன். டாக்டர் அதில், டாக்டர் மசுமில் அகமது கனி, மௌல்வி இர்ஃபான் அகமது, ஆரிஃப் நிசார் தார், யாசிர் உல் அஷ்ரஃப், மசூத் அகமது தார், ஜமீர் அகமது அஹங்கர். இதோடு டாக்டர் அகமது மொஹிதீன் சையத் என்பவர் ரிசன் என்ற ஒரு பாய்சனஸ் ஒரு மெட்டீரியல், அது அத கோவில் பிரசாதங்கள்ல கலப்பதற்காக சதி செய்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அதிகமாக மக்கள் கோவில்ல சென்று பிரசாதம் வாங்குவாங்கல்ல, அதுல பாய்சன் கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு, ஒவ்வொருத்தரா இது கொண்டுகிட்டு ஒட்டுமொத்தமா கொன்றுவோம் என்று பெரிய சதிச்சல். இதே மாதிரி வாட்டர் பாடிஸ் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய நீர்நிலைகள், அதை பாய்சன் செய்வதற்கும் இவர்கள் சதி செய்திருக்கிறாங்க. அந்த ரிசன் அப்படிங்கிற கெமிக்கல் பத்தி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் சொல்றாங்க. இதற்கு ஆன்டிடோட் கிடையாது என்றும், அதோடு ஒரு சைனைடு
எவ்வளோ ஒரு வீரியம் பொருந்தியதோ அதை விட இந்த ரிசன் என்பது பல மடங்கு வீரியம் கொண்டது. So one of the deadliest terror plot has been curbed by your security agencies. அடுத்து இன்னொன்னு பாருங்க, டாக்டர் அதீல் ரதர் என்பவர் 360 கிலோகிராம்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட அவர் பிடிபட்டிருக்காரு. எதற்கு தெரியுமா? ஒரு புல்வாமா ஸ்டைல் அட்டாக். இப்போ புல்வாமா என்ன நடந்துச்சு, நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் ஒரு கான்வாயில சென்றுட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து அப்படி ஒரு கார்ல வேகம் இடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டெரர் மாடியூலுக்காக 360 கிலோ வெடிப்பொருட்களை சேகரித்து கொண்டு அவர் பிடிபட்டிருக்காரு. இப்போ டெல்லியில் நடந்த கார் வெடிப்புக்கு முன்னாடி, அந்த குண்டு வெடிப்புக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் சிசிடிவில பதிவானது. யார் அந்த காருக்குள்ள இருந்திருக்கான்னு பார்த்தோம்னா உமர் முகமது என்பவர் தான் அந்த காருக்குள்ள இருந்திருக்காரு. அதனுடைய சிசிடிவி வெளியாகி இருக்கு. அந்த புகைப்படம் கொஞ்சம் கொஞ்சமாக சமூக வலைதளங்கள்ல பரவ தொடங்கி இருக்கு. அகைன் இவரும் ஒரு MBBS டாக்டர் தான் என்பது தெரிய வருகிறது. இப்படி MBBS டாக்டராக இருந்துகிட்டு இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் this proves that education will not kill terrorism. Education will not kill radical ideology. இது போன்ற தருணங்கள்ல மக்களாகிய நாம் கூடுதல் விழிப்போடு கூடுதல் பொறுப்போடு செயல்பட வேண்டும். ஏன்னா ஈஸியா இந்த இடத்துல ஃபேக் நியூஸ் பரவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சுலபமாக இது போன்ற கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல பொய்யான தகவல்கள் ஃபேக் நியூஸ் நிறைய சமூக வலைதளங்கள்ல பரவும். அரசாங்க தரப்பிலிருந்து மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லாத வரைக்கும் எந்த ஒரு தகவலையுமே பகிர்வதற்கு நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஏன்னா திஸ் இஸ் a national security concern. தேசிய பாதுகாப்பு என்று வரும்போது குடிமக்கள் அனைவருமே ரொம்பவும் விழிப்புடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும். நாடு முழுக்க இப்போ ஹை அலர்ட்ல இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே மூளை முடக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை மற்றும் அனைத்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாருமே, லோக்கல் போலீஸும் சரி தேசிய அளவிலான செக்யூரிட்டி ஏஜென்சிஸும் சரி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா வாகனத்தையுமே சோதனைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சென்னையில கூட பாத்தீங்கன்னா நேற்று நிறைய பேர் சொன்னது எங்களுடைய கார்லாம் செக் பண்ணாங்க இரவுல. சோ நாடு முழுக்க ஒரு ஹை அலர்ட் சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கும். நாம் அரசாங்கத்திற்கு இது போன்ற தருணங்கள்ல முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நேற்றுக்கே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெட்டிட்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அவர் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா. இந்த ரெட் ஃபோர்ட் கிட்ட இந்த மெட்ரோ கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் நிறைய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு. எப்பவுமே யூஸ்வலா இருக்கிறத விட ரொம்ப கூடுதலான ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அது என்னன்னு தெரியல என்று அவர் போட்ட பதிவு இன்னைக்கு சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அதோடு இன்னொன்னு சொல்றேன், 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே தாமதமாக, பல மணி நேரம் தாமதமாக, சரியாக அந்த ஷெட்யூல் படி இல்லாமல் புறப்பட்டு மீண்டும் அங்க வர்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது ஒருவேளை நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடும் என்று எண்ணிதான் எல்லா விதமான முன்னெச்சரிக்கை, பல கைதுகள் இந்த ஃபரிதாபாத்ல இருந்து இன்னும் பல பல இடங்கள்ல பல தீவிரவாதிகளை கைது செய்ததுல இருந்து டெல்லி ரெட் ஃபோர்ட் மற்றும் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட அதிகமாக பாதுகாப்பு படையினரை அங்க குவிச்சதுல இருந்து கண்டிப்பாக ஒரு இன்டெல் கிடைச்சிருக்கும். இன்டெல் கிடைக்காம இவ்வளோ ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த இன்டெலை வைத்துக் கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. பட் துரதிருஷ்டவசமாக நாம சொல்றது மாதிரி ஒரே ஒரு முறை தீவிரவாதிகள் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களுக்கு போதும். பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றத்திலிருந்து நேஷனல் செக்யூரிட்டியில எப்படி நோ காம்ப்ரமைஸ் ஆக, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எங்க பார்த்தாலும் குண்டுவெடிப்பு, அங்க இவ்வளவு மக்கள் செத்துட்டாங்க என்ற செய்திகளை கேட்டு கேட்டு ஒரு மாதிரி பயங்கர அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நிலையை அப்படியே மாத்தி பாரத பிரதமர் இந்த தேசத்தை பாதுகாப்பான தேசமாக வைத்திருந்தாரு. ஒரு மேஜர் டெரர் அட்டாக் என்பது சிவிலியன்ஸ் மேல நடந்தது என்பது அன்பிரசிடென்டட். நிச்சயமாகவே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேடி 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 நாம் களை எடுக்க வேண்டும். அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமா, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவராக இந்தியாவுக்கு எதிராக யாராவது சதி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஈரக்கொலையால் நடுங்கும் அளவிற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதா? நிச்சயமாகவே நீங்க பாரத பிரதமரை பாத்தீங்கன்னா அவரு எதை வேணா டாலரேட் பண்ணிடுவார். he can tolerate anything, பட் அவருடைய சொந்த நாட்டு மக்கள் கொல்லப்படுவதை, இந்த தீவிரவாதத்தை மட்டும் அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இதுக்கு பின்னாடி இருப்பவர்கள் நிச்சயமாகவே அதற்கான விலையை கொடுப்பார்கள் என்று நம்புவோம். இதற்குரிய ஒரு சில தியரிஸ் மக்கள் முன்வைக்கிறாங்க. சோஷியல் மீடியால நிறைய தியரி எழுதுறாங்க. அதுல ஒரு சில முக்கியமான தியரிஸ் அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். நம்மளுடைய சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா டெல்லியில் நடந்த சம்பவத்தை குறித்து விரிவாக கவர் பண்ணவிருக்கும். சோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். மீண்டும் ஒரு முறை இறந்து போனவர்களுக்கு நம்முடைய அஞ்சலிகளும், காயமடைந்தவர்கள் விரைவில் அவங்க வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.